வணக்கம். நான் இன்னைக்கு காரண்டியான நோம்புக்காக அடை பண்ண போறேன். வெள்ளை அடையும் உப்படையும் பண்ண போறேன். அது எப்படி பண்ணுன்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். வெள்ளை அடை பண்றதுக்கு நான் முதல்ல 1 கப் பச்சரிசி, கடையில வாங்கினா அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. அதே மாதிரி 1 கப் வெல்லம், கொஞ்சம் கூடவும் வச்சிருக்கேன். தேங்காயை பல்லு பல்லாம் கீறி வச்சிருக்கேன். காராமணி வச்சிருக்கேன், அது ஒரு 1/2 கப்பு. இது ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் நெய், இவ்வளவு வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அரிசி மாவு முதல்ல வறுத்துக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆப்ல வறுக்கணும். கைவிடாம வறுத்தாதான், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் உடனே. இதை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுத்தோம். இப்ப நான் இதை ஒரு பிளேட்ல மாத்திக்க போறேன். ஃபர்ஸ்ட் இதுல 2 கப் தண்ணி விடணும். அதுல இந்த வெள்ளத்தையும் போட்டுறேன். இந்த வெள்ளமும் கொதிக்கட்டும். கொஞ்சம் கரண்டா போறோம், கரண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெள்ளம் கோச்சுன்னு இருக்கு. நான் காராமணியை குக்கர்ல வேக வச்சிருக்கேன். 2 விசில் வச்சேன். அந்த காராமணியை இப்போ இதுல கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் தேங்காயை பல்லு பல்லா கீறி வச்சிருக்கேன். அந்த தேங்காயும் இதுல போடணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் நல்லா கொதிச்சு கட்டு. அப்புறம் மாவு வச்சு கிண்ட வேண்டியதான். மாவு இது தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இப்ப மாவை கேஸ் சின்னதா வச்சுட்டு மாவு போட்டு கிண்ட பாருங்க. இப்ப இதுல கொஞ்சம் நெய்ய விடுறேன். அப்பதான் ஒட்டாம வரும். அதுக்காக இதை நல்லா இது பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல போட போறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெள்ளை அடைக்கு உள்ள மாவு ஒரு பவுல்ல மாத்தியாச்சு. இப்ப உப்பு எடை எப்படி மாவு கிளறணும் காமிக்கிறேன். உப்படை பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல அதே மாதிரி 1 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு வறுக்கணும். முதல்ல மாவை ரொம்பவும் வறுக்க வேண்டாம், லேசா வறுத்தா போறோம். மாவு வறுத்தாச்சு. இப்ப இதை ஒரு இதுல மாத்தி வச்சிருக்கேன். இந்த ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு. இப்ப அடுத்து எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். உப்படைக்கு மாவு கிளறதுக்கு முதல்ல நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுத்து. நான் இப்ப கடுகு போடுறேன். ஃபர்ஸ்ட் கடுகு வெடிச்சுட்டு இருக்கு. இப்ப நான் 2 மிளகாய் வத்தல் போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். இப்ப இதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விடணும். 1 கப்புக்கு 2 டம்ளர் விட கொஞ்சம் குறைச்சுதான், 1.25 தான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை அதுல விட போறேன். இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கணும். அது கொஞ்சம் கொதிக்கட்டு. அதுக்கப்புறம் மாவு எப்படி கலரணும் காமிக்கணும். இப்ப இதுல நான் கொஞ்சம் காராமணியை வேக வச்சு வச்சிருக்கேன். அந்த காராமணி போடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் பெருங்காயம். இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் மாவு போட்டு கிண்டறத காமிக்கிறேன். தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இப்ப கேஸை சின்னதாக்கிட்டு இந்த மாவை போட்டு கிண்ட போறேன். இப்ப மாவு கிண்டியாச்சு. இப்ப நான் இதுல கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறேன்.
அவ்வளவுதான், 2 மாவும் ரெடி ஆயிடுத்து. இப்ப எப்படி அடை பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். அந்த பாத்திரத்தை தட்டு வச்சிருக்கேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை அடையை வந்து எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்ப வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். அதுல லேசா தண்ணி தடவிட்டோம். இந்த மாவை உருட்டிட்டு வடை மாதிரி தட்டணும். நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு இதை வந்து இட்லி தட்டு மூடியில வைக்கணும். இட்லி தட்டு அந்த தட்டு இருக்குல்ல அதுல வைக்கணும். இட்லி தட்டுல வந்து வச்சாச்சு. இது வந்து வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்ப வந்து இது ஆயிடுத்து. இப்ப வந்து இது பிளேட்ல எடுக்க போறேன். இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து இப்ப வந்து உப்பு அடையும் தட்டி வச்சிருக்கேன். அதையும் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த ஆனந்த இதுல இருந்து இட்லி தட்டுல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஆயிடுத்து. இப்ப தட்டுல இருந்து எடுக்க போறேன். நோன்பு அடை, வெள்ளை அடை, உப்பு அடை 2 ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பட்டர் வச்சிருக்கேன். இதை வந்து பட்டர்ல வந்து வெள்ளை அடையோட பட்டர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.